حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்று புனிதமான ரமலான் மாதத்தின் 7ஆம் நாள். இது இந்த ரமலானை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறப்பான ஒரு மாதம் என்று குறிப்பிட்டதோடு மாத்திரமல்லாமல், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கப்பட்டது. குர்ஆன் மாத்திரமல்ல, பிற வேதங்களும் சுஹஃபுகளும் கூட இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திற்கு ரமதான் என்று ஏன் பெயர் வந்தது என்பது குறித்து பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரும் பொழுது, ரமதான் என்றால் எரிப்பது, கரிப்பது என்று பொருள். எதை எரிக்கிறது, எதை கரிக்கிறது என்றால், பசியின் காரணத்தினால், தாகத்தின் காரணத்தினால் நம்முடைய அக்குபாதுகளை, ஈரலை அது கரிக்கிறது. பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். பசித்திருக்கும் பொழுது புசிக்கணும், பசித்த பின் புசி என்று தமிழில் ஒரு பழமொழியும் இருக்கிறது. ஆக பசிச்சா சாப்பிடணும் என்று இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட பசித்தாலும் சாப்பிடாமல் இருத்தல், தாகித்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும், தாகித்தாலும் தண்ணீர் குடிப்பதில்லை என்ற ஒரு முடிவோடு நாம் இருப்பதின் காரணத்தினால் நாம் நம்முடைய குடலை காய விடுகிறோம் என்பதின் காரணத்தினாலும் இதற்கு ரமலான் என்று பெயர் வந்தது. அல்லது பாவங்களை அழித்து கரிப்பது, பாவங்களை கரிக்கிறது, பாவங்களை இது ஒழிக்கிறது, அழிக்கிறது என்பதினால் இதற்கு ரமலான், கரித்தல் என்று பெயர் வந்தது. இன்னொன்று என்னவென்றால், இந்த ரமலான் என்பது அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் ஒன்று என்றும் பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். ரமலான் என்பது அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் ஒன்று. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ்விற்கு 3000 திருநாமங்கள் இருக்கிறது. மலக்குமார்களுக்கு 1000 திருநாமங்களை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான். நபிமார்களுக்கு 1000 திருநாமங்களை கற்றுத்தந்திருக்கிறான். 2000 ஆகிவிட்டது. தௌராத்தில் 300, ஜபூரில் 300, இன்ஜீலில் 300, குர்ஆனில் 99 ஆக 2999 திருநாமங்கள் அல்லாஹ் இதன் மூலமாக அறிவித்து ஒரே ஒரு திருநாமத்தை தன் வசம் வைத்திருக்கிறான். அதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்றெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்படி அல்லாஹ்வினுடைய இந்த 3000 திருநாமங்களில் ஒரு நாமமாக இந்த ரமதான் என்பது இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதை சொல்லுகிறார்கள். ரமலான் என்பது அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒரு திருநாமம். எனவே நீங்கள் இந்த புனிதமான ரமலான் மாதம் வந்தால் ரமலான் வந்துவிட்டது என்று சொல்லாதீர்கள். ரமலான் முடிந்துவிட்டால் ரமலான் முடிந்துவிட்டது, ரமலான் போய்விட்டது என்று சொல்லாதீர்கள். எப்படி சொல்லக்கூடாது? லா தகூலு ஜாஅ ரமலான வ தஹப ரமலான், ஜாஅ ரமலானு வ தஹப ரமலானு, ரமலான் வந்தது, ரமலான் போனது, ரமலான் முடிந்தது என்றெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள்.
வலாக்கின் கூலு ஜாஅ ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம் வந்தது, ரமதான் மாதம் முடிந்தது என்று சொல்லுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏனென்றால் அது அல்லாஹ்வின் பெயர்களில் ஒரு பெயராக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ரமதான் வந்தது என்றால் அல்லாஹ் வந்தது, அல்லாஹ் போனது என்ற ஒரு பொருள் மாதிரி இருக்கிறத நாம் அந்த கருத்துல சொல்லவில்லை என்றாலும் கூட ஒரு கண்ணியத்தை கருதி ரமதான் என்பது இறைவனின் திருநாமங்களில் ஒரு நாமம் என்பதின் காரணத்தினால் நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். ஜாஅ ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம் வந்தது, வ ஸஹப ஷஹ்ரு ரமதான், ஷஹர் ரமதான், ரமதான் மாதம் முடிந்தது, சென்றது என்று நீங்கள் குறிப்பிடுங்கள் என்று கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த மாதத்தில் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுஹஃபு, அவர்களுக்காக வழங்கப்பட்ட ஆகமங்கள் இறக்கப்பட்டது. ரமதான் மாதத்தினுடைய முதல் பிறையில் இந்த இறக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தௌராத் என்பது பிறை 6 இறக்கப்பட்டது. ரமதான் மாதத்தினுடைய 6ஆம் நாள் தௌராத் வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது. இஞ்சில் வேதம் பிறை 13 இறக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லாமே குர்ஆனும் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். ஆக எல்லா வேதங்களும் சுஹஃபுகளும் கூட இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இந்த ரமலானுக்கு வேறு பெயர் இருந்ததாகவும் ஒரு சொல் இருக்கிறது. நாத்திக் என்று ஒரு பெயர் இருந்தது. நாத்திக் என்று சொன்னால் சமின ஹத்தம் தல, நல்ல சாப்பிட்டு கொழுக்கிறது என்பதற்கு தான் நாத்திக்னு சொல்றது. நல்ல சாப்பிடுறது. இந்த மாதம் வந்துட்டா ஒரே சாப்பாடு தான். நல்ல இப்ப நேர்மாத்தமா இருக்கு, ரமதான்ல நோன்பு பிடிக்கிறோம். ஆனால் முந்தைய காலத்தில் அதற்கு என்ன பெயர் இருந்தது என்றால் நாத்திக், நல்ல சமின ஹத்தம் தல. எந்த அளவிற்கு என்று சொன்னால் சாப்பிடுவது வயிறு நிறைய சாப்பிட்டு நல்ல கொழுப்பதற்கு பெயர் தான் நாத்திக்கு, ரமதானுடைய பெயராக இருந்தது. பிந்திய சமயங்களில் அது என்ன ரமதான் என்று மாற்றப்பட்டு விட்டது. ஆக இப்படி அதனுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஹாஃபத அலா ஸலாத்தின் ஃபஹுவ வலியுல்லாஹி ஹக்கா வமன் லையஹுன்ன ஃபஹுவ அதுவுல்லாஹி ஹக்கா. யார் இந்த 3 விஷயங்களையும் பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய வலியாக ஆகிவிடுவார்கள். 3 விஷயம் இருக்கு. அந்த 3 விஷயங்களையும் யார் பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய வலியாக, இறைநேசராக அவர் மாறிவிடுவார். யார் பேணவில்லையோ, பேணலன்னாலும் பரவாயில்லை, யார் அதை வீணாக்குகிறாரோ, பொருட்படுத்தவில்லையோ, அதை கண்ணியப்படுத்தவில்லையோ, சீராக்கவில்லையோ, அவர் உண்மையாகவே அல்லாஹ்வினுடைய எதிரியாக மாறிவிடுவார் என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3ம் என்ன என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த 3 என்ன? அஸ்ஸலாத்து வஸ்ஸௌமு வல் குஸ்லு மினல் ஜனாபா. ஒன்றாவது தொழுகை. தொழுகை என்பது மிக முக்கியமான இபாதத். அந்த தொழுகையை அவர் பேணி தொழுது வர வேண்டும். எல்லா நேரங்களிலும் தொழுவதற்கு நமக்கு கட்டளை இருக்கிறது. எந்த சமயத்திலும் தொழுகையை விடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. என்ன, ஒரு பெண்கள் தொழ முடியாத ஒரு சுத்தம் இல்லாத நிலை, மென்சஸ் பீரியட்ல இருந்தா அவங்க தொழக்கூடாது. மஜ்னூனா இருந்தா அவர் தொழ மாட்டார். அதே மாதிரி குழந்தைகளாக இருந்தா அவங்க மேல தொழுகை கடமை இல்லை. இது அல்லாம மற்றவர்கள் எல்லாரின் மீதும் கடமையாக இருக்கிறது. யுத்த களங்களில் இருந்தாலும் கூட அவர் மீது தொழுகை கடமை. யுத்த களங்களில் இருந்தாலும் கூட என்ன செய்யணும்? தொழுகை கடமை. சஃபர்ல இருந்தாலும் தொழுகை கடமை. ஆனால் சஃபர்ல ஒரு விதி விலக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சேர்த்து தொழுவது, சுருக்கி தொழுவது, முந்தி தொழுவது, பிந்தி தொழுவது என்பெல்லாம் சில விதிவிலக்குகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆக எந்த சமயத்திலேயும் நாம் தொழுகை விடுவதற்கு அனுமதியே இல்லை. நீ 100 வயது இருந்த போதிலும் நிலத்தில் விழுமட்டும் தொழவே வேண்டும். மாபெரும் கவிஞர் சையதுனா ஷாமு ஷிஹாபுத்தீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, நீ 100 வயசு இருந்தாலும் சரிதான், நிலத்துல விழு வரைக்கும் நீ தொழணும், மௌத்தார வரைக்கும் நீ தொழுதுட்டு தான் இருக்கணும். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வரும் வரை நீங்கள் தொழுது கொண்டு இருங்கள், இறைவனை உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே தொழுகையை விடுவதற்கு எந்த விதத்திலும் யாரிடத்திலும் அனுமதி இல்லை. சில மக்கள் தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன்,
யகீன் என்றால் உறுதி என்ற அர்த்தம். உங்களுக்கு உறுதி வரும் வரை நீங்கள் உங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இதற்கு என்ன சில விளக்கம் கொடுக்கிறார். சில அறிவிலிகள் தெரியாத்தனமாகவோ அல்லது மனமுரண்டாகவோ விளக்கம் சொல்லும் பொழுது நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், ஆகிரத் இருக்குது, இந்த நம்பிக்கையெல்லாம் தெளிவா வந்துட்டா போதும், அதுக்கு பிறகு வணங்க தேவையில்லை என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். இது ஷரியத்திற்கு முற்றிலும் முரணான ஒரு விளக்கம், குர்ஆனுக்கு முற்றிலும் முரணான விளக்கம். யகீன் என்பதற்கு இந்த இடத்தில் மௌத் என்று அர்த்தம். மௌத் என்பது உறுதியானது தானே. ஆக மௌத் வரும் வரை நீங்கள் தொழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்தே அன்றி யகீன் என்ற நம்பிக்கை என்ற பொருளை இங்கே கொள்ளக்கூடாது என்று நமக்கு பெருமக்கள் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள். ஆக 3 விஷயங்கள் இருக்கிறது. யார் இந்த 3 விஷயத்தை பேணுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை தன்னுடைய இறை நேசர்களில் ஆக்கிவிடுகிறார். யார் இந்த 3 விஷயத்தை வீணாக்குகிறார்களோ அல்லாஹ் உண்மையாகவே அவர்களை தன்னுடைய எதிரியினுடைய பட்டியலில் சேர்த்து விடுகிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறான். எனவே நாம் இந்த 3ஐயும் பேணி தொழ வேண்டும். அந்த 3இல் முதலாவது தொழுகை என்பதை சொன்னோம். இரண்டாவதாக சௌமு, நோன்பை பேணுவது. ரமலான் மாதம் நோன்பு என்று சொன்னாலே ரமலான் மாதத்தினுடைய நோன்பு தான். இந்த நோன்பை நாம் பேணி நோன்பு பிடித்து வருவது, ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவது. சில பேர் என்ன செய்றாங்க, ரமலான் நமக்கு பிடிக்க இயலுமா இயலாதா அவங்களா கற்பனை பண்ணிக்கிறது. ஷரியத்தினுடைய சட்டம் என்ன என்றால் நோன்பு பிடிக்கணும். நோன்பு பிடித்து நாம கற்பனை பண்ணிக்கிட்டு பிடிக்க இயலாது அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. பிடிக்க சில பேருக்கு சோவு இல்லாம இருந்திருக்கலாம். அவர் என்ன செய்யணும், நோன்பு பிடிச்சு பார்க்கணும். நோன்பு பிடித்து பார்த்து முடியாத நிலை வந்தால் விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இனி நோன்பினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம தெளிவுபடுத்துவோம். நோன்பினுடைய சட்டத்திட்டங்கள், நோன்பு விட்டா நோன்பு காலத்துல பின்னால எப்படி கலா செய்யறது, லா யுர்ஜா புரூஹுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்காத நோய்னு சில பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு ஹயாத்து பூரா அந்த நோய் தான். பெரும்பாலும் நீங்க அந்த மாதிரி சில நோய்கள் இருக்கு. அவங்களால காலமெல்லாம் நோன்பு பிடிக்காத முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடலாம். இவர்கள் எல்லாம் அவர்களுக்குடைய ஹுக்கும்கள் என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் வருங்காலத்தில் நாம் விளங்கப்படுத்துவோம், தெளிவுபடுத்துவோம். ஆக இங்கே நோன்பு பிடிக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு நிலையில் நாம முடிவெடுத்துக் கொண்டு நமக்கு முடியாது இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பிடிக்கணும். பிடித்து காலையில பார்த்தா முடியல, கடுமையான வயிறு எரியுது, நம்மளால முடியல, பசியை தாங்க முடியல என்றால் விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆக நம்ம அப்ப பிடிக்க நாம் தன்னிச்சையாக சுயேட்சையாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு நோன்பை பிடிக்காமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை பிடிக்க முடிஞ்சிட்டா அது பெரிய பாக்கியமாக ஆகிடுமா இல்லையா? எனவே இந்த நோன்பை பேணி ஒரு மனிதன் நோற்று வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக 3 விஷயங்களில் ஒன்று தொழுகை, இரண்டாவது நோன்பு, மூன்றாவது ஒல் உசுலு மினல் ஜனாபா, பெருந்தொடக்கு ஏற்பட்டால் சரியான முறையில் குளிப்பது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமாக நிறைய மக்கள் அதை கவனிக்கிறது இல்லை. பெருந்தொடக்கு என்று சொன்னால் பலவிதமாக இருக்கிறது. ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு இந்திரியம் வெளிப்படுவது, ஸ்பாம் வெளிப்படுவது, அதன் மூலமாக பெருந்தொடக்கு ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி மனைவியோடு உறவு கொள்வதின் மூலமாக ஸ்பாம் வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும் அதன் மூலமாகவும் கூட அவனுக்கு இருவருக்குமே குளிப்பு வாஜிபாகி விடுகிறது. அதுவும் பெருந்தொடக்கு தான். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு அல்லது குழந்தை பெற்றதற்கு பிறகு பேறுகால நிஃபாஸ் என்று சொல்லுகிறோம் இல்லையா, பேறுகால நிலை, அதற்கு பிறகு இரத்தப்போக்கு ஏற்படும். ஆக இவைகள் ஏற்பட்டதற்கு பிறகு அது நின்ற பின் குளிப்பது, நின்றதுக்கு பிறகு அதுவும் பெருந்தொடக்கு தான், அதை முடிஞ்சதுக்கு பிறகு குளிக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் சரியான முறையில் ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அதெல்லாம் மார்க்க நமக்கு வலியுறுத்துகிறது. நமது தலைவர் கண்மணி நாயகம் சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3ஐயும் கண்டிப்பாக நீங்கள் பேணணும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வலியுறுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள்? யார் இந்த 3ஐயும் பேணி செயல்பட்டு வருகிறாரோ அவர் ஒலியுல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வினுடைய நேசராக நிச்சயமாக ஆகுவார். யார் இந்த மன் லையஹுன்ன இந்த 3ஐயும் வீணாக்குகிறாரோ அவர் அதுவுல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வினுடைய எதிரியாக நிச்சயமாக ஆகிவிடுவார் என்று சொல்லும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் முக்கியம் காட்டிருக்கிறாங்க. எனவே குளிக்கிறதுங்கிறது, பெருந்தொடக்கிலிருந்து குளிக்கிறதுங்கிறத மிகவும் கவனமாக இருக்கணும். நம் பிள்ளைகளுக்கு எப்படி முறையாக சொல்லிக் கொடுக்கணுமோ, வயதுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள், வயது வந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் இந்த 3ஐயும் யார் பேணி பாதுகாத்து வருகிறாரோ அவர் இறைவனுடைய நேசர்களில் ஒருவராக ஆகிவிடுவார் என்று குறிப்பிடுகிறார்கள். சரி, இப்ப நம்ம செய்தி என்ன என்றால் இது நோன்பு, இந்த 3ல நோன்பும் இடம்பெறுகிறது.
இந்த மூன்றிலே நோன்பும் இடம்பெறுகிறது. நோன்பு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளில் ஒன்று, இன்னல் ஜினான யஷுக்ன இலா அர்பஅத்தி நஃபரின், 4 பேரின் மீது சொர்க்கம் காதல் கொள்கிறது. சொர்க்கம் என்ன செய்யுது? 4 பேரை என்ன செய்ய விரும்புதான். 4 சொர்க்கத்தை நாமெல்லாம் விரும்புறது இருக்க, சொர்க்கமே 4 பேரை விரும்புகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். நாம சொர்க்கத்தை விரும்புறோங்கிற ஒரு பக்கம், யார் சொர்க்கத்தை விரும்பாம இருப்பாங்க? சொர்க்கத்திற்குள் நுழைந்த யாரும் சொர்க்கத்தை விட்டு வெளிவர விரும்ப மாட்டாங்க. இப்ப நல்ல ஒரு பதவியில இருக்கிறாரு, ஒரு அமைச்சருக்கு நல்ல ஒரு பதவி கிடைச்சிட்டுன்னு வைங்க, அந்த பதவி விட்டு வெளியே வர விரும்புவாரா? ஹயாத்து பூரா அந்த பதவியில தான் இருக்குன்னு நினைப்பார். ஏன்னா அவருக்கு நிறைய வாகனங்கள் கிடைச்சிரும், இனி அவருக்கு கீழே அதிகாரிகள், அவருக்கு கீழே செக்யூரிட்டி, அவருக்கு முன்னால போனா போலீஸ் பாதுகாப்பு, பின்னால போலீஸ் பாதுகாப்பு, நல்ல ஏசி வீடு, அரசாங்க சம்பளம், பெட்ரோல் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, பிளைட்ல போனா ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீயா தான். இன்னைக்கு நாடே நம்ம நாடு பார்த்தா நம்ம நாட்டிலேயே நிறைய விஷயங்கள் ஃப்ரீயா தான் ஆகிட்டு இருக்கு. அப்ப எல்லாமே இலவசம், அது இது என்று அந்த மாதிரி ஒரு நிலைமை, மக்கள் அதை விரும்புறாங்க, அப்படி ஆகிவிட்டது. ஆக இந்த பதவியில் சாதாரணமாக அழிந்து போகக்கூடிய இந்த பதவியில இருக்கக்கூடியவர் அந்த பதவியினுடைய சுகத்தை அனுபவித்து விட்டால் அதை விட்டு வெளியே வருவதற்கு விரும்ப மாட்டார். ஆனால் அமைச்சர் பதவி விட்டு கொடுப்பாங்களா? அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது எத்தனை வயசு ஆனாலும் சரிதான், எவ்வளவு கிழவனா இருந்தாலும் அந்த பதவியில் இருக்கணும்னு தான் ஆசை இருக்கும். ஆனா இப்படி இருக்கும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கம் இருக்குது அல்லவா, சொர்க்கத்துக்குள் நுழைந்த யாரும் வெளியே வர மாட்டாங்க. இந்த சொர்க்கம் உலகத்திலேயே உயர்ந்த இன்பம்னு ஒண்ணு வச்சுக்கிடுவோம், ஏதாவது ஒன்று உலகத்திலேயே மிக உயர்ந்த இன்பம் ஒன்று என்று ஒன்றை நாம் வைத்துக் கொள்வோம். அந்த ஒன்று சொர்க்கலோகத்தில் ஆக தாழ்ந்த இன்பத்திற்கு கூட நிகராக ஆகாது. உலகத்திலே டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்பம் சொர்க்கத்திலே ஆக அதினாண்டு எது இருக்கிறதோ, ஆக குறைந்த இன்பம் என்று எது இருக்கிறதோ அதற்கு கூட ஈக்குவலாக ஆகாது. அவ்வளவு பெரிய அற்புதம் அங்கே இருக்கிறது, சொர்க்கலோகத்திலே இருக்கிறது. எனவே சொர்க்கலோகத்துக்குள் போன யாரும் வெளியே வர விரும்ப மாட்டாங்க, சுஹதாக்களை தவிர. பின்ன சுஹதாக்களை பத்தி தனியா பேசணும் அப்படின்ட்டு, சுஹதாக்கள் ஏன் வெளியே வர விரும்புறாங்க? இவ்வளவு பெரிய சந்தோஷமும் இவ்வளவு பெரிய மகிழ்வும் அங்கே இருக்கும் பொழுது நாம் நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியங்களும் அற்புதங்களும் சுகங்களும் மன நிறைவும் அங்கே இருக்கிறது. அங்கே வீண் பேச்சுக்கள் இருக்காது. எங்கு பார்த்தாலும் அழகான பேச்சும் அழகான சப்தமும், பறவைகளினுடைய சப்தங்கள், இனிமை கீதங்கள், நல்ல ருசிகரமான உணவுகள் என்று எல்லாமே சுகம்தான். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அந்த புனிதமான சொர்க்கலோகங்களிலே குடியிருப்பதற்கான நசீபை தந்தருள் பாலிப்பானார். ஆக அப்படிப்பட்ட சொர்க்கத்தை வர்ணிக்க இயலாது. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு வர்றாங்க. அதுல ஒரு விஷயம், ஒரு ஆச்சரியத்தை சொல்றாங்க. அங்க ஒரு மரம் இருக்கு, இந்த தூபான்னு ஒரு மரம். இந்த மரம் எவ்வளவு பெருசுங்கிறதுக்கு அவங்க சொல்றாங்க அதனுடைய அற்புதம். ஒரு மனிதன் குதிரையிலே போறான், குதிரையிலே வாகனிக்கிறான், அந்த மரத்தினுடைய நிழலில் போய் கொண்டிருக்கிறான். அந்த மரத்தினுடைய நிழல், மரத்துக்கு நிழல் இருக்கு தானே செய்யும், அதுக்கு மரத்தின் நிழல் இருக்கு. அந்த நிழலிலே அவன் வாகனித்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு காலம் வாகனிக்கிறான்? 100 வருஷம் அவன் வாகனித்தாலும் அந்த நிழலை தாண்ட முடியாது என்று சொல்றான். 100 வருஷம் பிரயாணம் பண்றான். ஏன் குதிரையை சொன்னாங்க? குதிரையை விட வேகமான, அங்க குதிரை தான் வேகம். குதிரை தான் அன்றைய காலங்களில் எது பெரிய வேகமாக செல்லக்கூடியது? எது? குதிரை இருந்தது வாகனமாக, ஒட்டகம் இருந்தது, கோவேரி கழுதை இருந்தது. இந்த 3 தான் வாகனமா இருந்தது. இதுல வேகமா செல்லக்கூடியது குதிரை. அது மாத்திரமல்ல, இன்றும் கூட இந்த மின்சார பவர்களுக்கு ஹார்ஸ் பவர், பொதுவா ஹார்ஸ் பவர் தான் பேர் வைக்கிறாங்க. அப்ப இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க, அந்த ஹார்ஸ் பவர்னு சொல்லி அப்பவே சொல்லி இருக்கிறாங்க. எனவேதான் சொர்க்கலோகத்தில இருக்கக்கூடிய குதிரையை ஒருவேளை ராக்கெட்டை விட வேகமாகவும் இருக்கலாம், நமக்கு சொல்ல தெரியல, கற்பனை பண்ண முடியாதுங்கிறாங்க. நீங்க மாலா ஐனுன் ராத் ஒலா உதுனுன் சமியாத் ஒலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளாலும் வர்ணித்து கேட்டிராத, எந்த இதயத்தாலும் சிந்தனையாலும் கற்பனையே செய்திராத ஆச்சரியங்கள் அங்கே இருக்கிறது. எல்லாமே அதிசயமா தான் இருக்கும். ஒரு மனித, இப்ப நாம இங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களை பார்த்தாலே நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பில்டிங்க போய் பார்த்தாலும் அவங்க கட்டி இருக்கிறான், தீப்பெட்டி மாதிரி பெருசா கட்டி வச்சுக்கிறான். உள்ள பார்த்தா பூமிக்குள்ளேயே, இங்க மேலதான் ஹாங்காங்கிறது பார்த்தா பூமிக்குள்ளேயே ஹாங்காங் கொண்டு வந்துட்டான். இப்ப போற இடங்கள்லாம் அவங்களோட மெயின் சாஹிப் ஆபிஸோட நம்ம போகும்பொழுது எத்தனை இடங்களுக்கு கூட்டு போறேன்,
போனா பார்த்தா நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. உள்ள போய் பார்த்தா உள்ளேயே ஒரு ஊர் தான் இருக்கு. பூமிக்குள்ளேயே மனிதனே இவ்வளவு செஞ்சிருக்கிறான்னு சொன்னா ஆகிரத்து எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அவ்வளவு பெரிய அதிசயங்களை அல்லாஹு தஆலா எழுப்பி வைத்திருக்கிறான் தன்னுடைய அடியார்களுக்காக. தன்னுடைய அடியார்கள் நல்ல சுகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டா அங்க சுகமா இருக்கலாம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்காக இருக்கிறது. இவ்வளவு பெரிய சுகமும் இவ்வளவு பெரிய அற்புதமும் சுவனலோகத்திலே அல்லாஹு தஆலா நிறைத்து வைத்திருக்கிறான். அந்த சுவனம் 4 பேரை விரும்புகிறது. பெரிய ஆச்சரியம் தானே. அந்த 4 பேர் யார் என்பதை அருள் நபி கண்மணியாம் சையதுனா முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். இன்னல் ஜினான யஷுக்ன இலா அர்பஅத்தி நஃபரின். சொர்க்கங்கள் என்கிறார்கள். சொர்க்கம் மட்டுமில்லை, எல்லா சொர்க்கமே விரும்புகிறதாம். எந்த அளவுக்குன்னு கேட்டா சொர்க்கம் 8 வகையான சொர்க்கம் இருக்கு. 8 வகையான சொர்க்கம்டா 8 தட்டு அல்ல, 8 வகை சொர்க்கங்கள். ஒவ்வொரு சொர்க்கலோகத்திலையும் பல ஆயிரம் படித்தரங்கள் இருக்கு. ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க இல்லையா, ஹாஃபிதுகளை அல்லாஹு தஆலா மறு உலகத்துல ஒன்று கூட்டுவான். ஹாஃபிஸாக்கெல்லாம் வாங்க அப்படின்னு ஒன்று கூட்டி அவர்களை என்ன செய்வானா, ஓதுங்க இக்ரா என்று ஒரு ஆளை ஓத சொல்வான். அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு ஓதுவார். ஒவ்வொரு ஆயத்து ஓத ஓத இருக்க இருக்க ஏறு ஏறு ஏறுன்னு ஒவ்வொரு படித்தரமா கொடுத்துக்கிட்டே போவான் அல்லாஹ். அவர் 6666 ஆயத்துக்களை ஓதி முடிக்கும் பொழுது மேல் டாப்ல இருப்பார். பெரிய ஒரு அந்தஸ்துக்கு அவர் என்ன செஞ்சிருவார், போயிடுவார். ஒவ்வொரு 6666 தரஜாக்களை கொடுப்பான். இதெல்லாம் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டா, எல்லாம் ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் ரப்புல் ஆலமீன் அவன் ஓதி காட்டுவான் ஹாஃபிதுகளை. அவன் ஓதி காட்டும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஹாஃபிஸாக்கள் எல்லாரும் பார்ப்பாங்களாம், அப்படியே திகைச்சு போயிருப்பான். அவனே அழகானவன், ரொம்ப அழகானவன். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹு ஜமாலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். நீங்க அழகா இருக்கிறத அல்லாஹ் விரும்புறான். சும்மா அலங்கோலமா இருக்கிறத விரும்பல, நீட்டா அழகா இருக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் விரும்புறான் என்பதற்காக நீங்க அழகா இருந்தீங்கன்னா அதுக்கு பெரிய சவாபு. அல்லாஹ் அவன் விரும்புறான்ங்கிறதுக்காக நாம அழகா இருந்தோம்னு வைங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணணும் வைங்க, அதுக்காக சவாபு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா அதுக்கு வழங்குகிறான். ரொம்ப அருளாளன், கிருபையாளன். நேற்று நம்ம அவனுடைய கிருபையை பத்தி நிறைய சொன்னோம். அவ்வளவு அருளானாக இருக்கிறான். ஆக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு அருள் மிகுந்தவனாகவும் அழகு மிகுந்தவனாக இருக்கிறான். அவன் ஓதி காட்டுவான் குர்ஆனை. ஓதி காட்டும் போது ஹுஃபாதுகள் ஹாஃபிதுகள்லாம் அப்படி திகைச்சு போவாங்களா, என்ன இது அப்படின்னு. அவங்களுக்கு அது புதுசா இருக்கும். அவர்களுக்கு அவன் ஓதுறது நாம ஓதுனதான் அவன் திருப்பி ஓதி காட்டுறான். அவன்ட கலாம், அவன் கலாம் அவன் ஸ்டைல்ல ஓதும் போது எப்படி இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் யாராவது இனிமையாக ஓதுவதை கேட்டா நின்றுவாங்களாம். அப்படியே நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வெளியில போயிருந்தோம். போயிட்டு வரும்போது ஒரு தடவை ஒரு வீட்டுல ஓதுற சத்தம் கேட்டது. அந்த சப்தத்தை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நின்ட்டாங்க. என்ன நாயகமே, இந்த சப்தம் என்னை ஈர்க்கிறது என்றார்கள். அதே மாதிரி கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சில பேருக்கு சில சூரா பிரியமா இருக்கும், இன்ட்ரெஸ்டா ஓதுவாங்க. சில சஹாபிகள் குல்லுல்லாஹ்வாதே ஓதிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பிள்ளை சில பேருக்கு நாங்க அலம்தர கைஃபா ஓதுறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சில ஆட்கள் இருக்கிறாங்க. அத மாதிரி கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் லம் யகுன் இல்லதீன கஃபரு, ரொம்ப இனிமையா ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னானா, நாயகமே இந்த கஅப லம் யகுன் இல்லதீ ஓதி காட்ட சொல்லுங்களேன் அப்படின்னா. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க லம் யகுன் இல்லதீ கஃபரு ஓதி காட்டும் மாதிரி அல்லாஹ் சொன்னானதும் கஅப் ரலியல்லாஹு தஆலா அப்படியே, நாயகமே குர்ஆன் உங்களுக்கு இறங்கி இருக்குது, உங்களுக்கு நான் ஓதி காட்டவா? நான் என்ன செய்ய, அல்லாஹ் சொல்றான், சம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என் பெயரையே சொன்னானான்னு கேட்கிறாங்க. ஆமா, அல்லாஹ் உங்க பேரை சொன்னான், உங்க பேரை சொல்லி ஓதி காட்ட சொன்னாங்க. அது சம்பந்தமாக இந்த குர்ஆன் ஓதுவது என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் பேசுவோம். நிறைய தகவல்கள் செய்திகள் அதிலே குவிந்து கிடக்கிறது, ரொம்ப அற்புதம். அதெல்லாம் சொல்வதன் மூலமாக குர்ஆன் ஓதுவதற்கான ஒரு ஆசை நம்முடைய கல்வில ஏற்படும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இந்த ஹாஃபிதுகளை அழைத்து அவன் ஓதி காட்டுவான். அவன் ஓதி காட்டும் பொழுது சுப்ஹானல்லாஹ், என்ன அழகு, என்ன பொலிவு. சில குர்ஆக்கள் இருக்கிறாங்க, காரிகள் இருக்கிறாங்க, ஓத ஓத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு அழகான ஒரு அருமையான ஓதுதல், கிராத்தலம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாகும், அருமையாக ஒரு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஓதும் பொழுது அது ஒரு புதுவிதமாகவே இருக்கும். எல்லாருக்கும் புதுசாகவே ஓதுறதே புதுசா இருக்கும். இது குர்ஆனா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இனிமையிலும் உச்ச நிலையாக இருக்கும். அதையெல்லாம் காது குளிர கேட்பார்கள். சரி, ஹைர், அல்லாஹ் தஆலா அதையெல்லாம் நமக்கு நசீபாக்கி வைக்கட்டும்.
அவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அவன் ஓத நாம் கேட்கிறேன்னா பெரிய ஒரு வாக்கியம் இல்லையா? அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் அவனுடைய சன்னிதானத்தில் இன்னைக்கு நாம் இங்க ஒன்று கூடி இருக்கிற மாதிரி சோனலோகத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியிலே ஒன்று கூடி இருந்து அவனுடைய லிகாவை பார்த்து அவன் ஓதுவதை கேட்கும் நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வார்கள். இவ்வளவு சொர்க்கத்தினுடைய சிறப்பு பாருங்க. அப்போ ஒரு மரத்தினுடைய நிழலை கடப்பதற்கு 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் குதிரையிலே போனாலும் கூட அந்த நிழலை கடக்க முடியாது. அவ்வளவு பெரிய மரங்கள் எல்லாம் அங்க இருக்கு. நாம அதிசயமா சொல்றது அடையாறு ஆலமரம் நம்ம சொல்லுவோம். அதை பார்க்கறதுன்னு போவாங்க. ரொம்ப நிறைய ஒரு பல மரங்கள், ஆனா பல மைல் தூரத்துக்கு நான் பார்த்தது இல்லை. பல மைல் தூரத்துக்கு இருக்கிறதா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இதுக்குன்னு பார்க்கறது அடையாறு ஆலமரம்னு போவாங்க. நம்ம மெட்ராஸ்ல அதெல்லாம் பார்க்கறாங்க. ஆனால் இங்கே ஒரு மரமே 100 வருஷமாக கடந்து சென்றாலும் அதிலே நிழலை கடக்க முடியாது. 100 வருஷம் சொன்னா இங்க உள்ள 100 வருஷமா அங்க உள்ள 100 வருஷமா ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அங்க உள்ள ஒரு நாளுங்கிறது இங்க 1000 வருஷம், அங்க ஒரு நாளுங்கிறது இங்க 1000 வருஷம். அப்படின்னா 100 வருஷம் தான் நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கிற வேண்டியதான். எனவே அப்படி சிறப்புகள் எல்லாம் அந்த சுவனலோகத்தில் இருக்கும் பொழுது அந்த சுவனத்தை விட்டு யாரும் வெளியே வர விரும்புவாங்களா? யார் வெளியே வர விரும்புவா? தேனே ஆறா ஓடுது. தேனை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்குது. அது கொட்டு வாங்கி அது வாங்கி இது வாங்கி இப்ப தேனா விற்கிறான். சில பேர் என்ன செய்யறாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கும் பொழுது தேன் அடையோட கொண்டு வரும் அந்த குறவர்கள். தேன் அடையே கையில வச்சுக்கிட்டே என்ன செய்வோம், குச்சியில அந்த தேன் அடை இருக்கும். தேன் அடையோடையே தேனை நாங்க பியூரா கொண்டு வரோம். அதுலயும் கருப்பட்டியை ஊத்தி வச்சிருக்கிறாங்கிறான். இப்ப அதுலயும் கருப்பட்டியில முக்கி தான் என்ன செஞ்சுக்கிறான், தேனை புளிஞ்சிட்டு கருப்பட்டியில முக்கி கொண்டு வர்றது. எல்லாத்துலயும் போலி தான் இருக்கு, எல்லாத்துலயும் டூப்ளிகேட். எதுதான் ஒரு ஒன்னா ஒழுங்கானதுன்னு பார்க்க முடியல. எல்லா வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலையும் போலி வந்து விட்டு. ஆனாலும் தேனே ஆறாக ஓடுகிறது என்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். பாலே ஆறா ஓடுது, நீர் சரி நீருங்க ஓடுது. நீர்னா அங்க உள்ள நீர் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும், சுவை மிகுந்ததாக இருக்கும். மது ஓடுகிறது, போதை இல்லாதது லா கௌல ஃபீஹா, அதிலே போதை இல்லை என்கிறான் ரப்பல் ஆலமீன். அப்படிப்பட்ட ஆறுகள் எல்லாம் அங்கே ஓடுகிறது. இந்த சொர்க்கம் 4 பேரை விரும்புகிறது, காதலிக்கிறது. யஷுக்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரொம்ப ஷௌகாயிடுதான். அந்த 4 பேரை எப்போ என்கிட்ட தட்டமாட்டான்னு அல்லா இடத்துல கெஞ்சி கேட்குது சொர்க்கம். இந்த 4 பேரை என்னிடத்தில் தான் என்று கேட்கிறது. யாரு? சாயிமி ரமலான். அழகா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள்லாம் இருக்கே ரொம்ப அற்புதம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. சாயிமி ரமலான், தாலில் குர்ஆன், ஹாஃபிதுல் லிசான், முத்இமில் ஜீரான். இந்த வார்த்தைகளின் வார்த்தைய மாணிக்க வார்த்தைகள் தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அப்பா சொல்லுவோம், சதகத்துல்லாஹ் அப்பா சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரிசையை பற்றி பேசும் பொழுது சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் வரிசை எப்படி இருக்குது தெரியுமா? கண்மணி நான் சொல்ல பல் வரிசை எப்படின்னு சொன்னா, வெள்ளி செடியில் பூத்த மல்லிகை மொட்டு. வார்த்தையை பாருங்க, வெள்ளியே எவ்வளவு அழகா இருக்கும், அதுல மல்லிப்பூ மொட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வெள்ளி செடியில் பூர்த்த மல்லிகை மொட்டு என்கிறார்கள் நம்முடைய சதகுத்துல்லாஹ் அப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையை பாருங்கள். சாயிமி ரமலான் வ தாலில் குர்ஆன் வ ஹாஃபிதுல் லிசான் வ முத்இமில் ஜீரான். இந்த 4 பேரையும் சொர்க்கம் விரும்புகிறது, ஆசைப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறான், இறைவா அவங்களை சீக்கிரம் என்கிட்ட தந்துரு, நான் அவங்களை கண்ணியப்படுத்தணும், என்னிடம் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கட்டும். யாருக்கு நான் இருக்கிறேன், அவர்கள் எல்லாம் என்னை வந்து அனுபவிக்கட்டும் என்று சொர்க்கம் இறைவனிடத்தில் வேண்டுகிறது. அந்த 4 பேர் யார்? சாயிமி ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பவர்கள். முதலாவதாக ரமலான் மாதத்தை யார் கண்ணியப்படுத்தி நோன்பு நோக்கிறார்களோ அவர்களை சொர்க்கம் விரும்புகிறது. ஒன்று தாலில் குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள். ஒன்று நோன்பு நோக்கிறவங்க, இரண்டாவது குர்ஆன் ஓதக்கூடியவர்கள். ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணக்கூடியவர்கள். இப்போ உனக்கு நிறைய விளக்கம் சொல்லணும். ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணக்கூடியவர்கள். ஓ முத்இமில் ஜீரான், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உணவு கொடுப்பவர்கள். இந்த 4 பேரையும் சொர்க்கம் விரும்புகிறது, நேசிக்கிறது. அவர்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு ரஹ்மானே, சீக்கிரம் தான் என்று அவர்கள் கேட்கிறது. இந்த 4 குணங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மிகுந்த பாக்கியம் உடையவர்கள் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆக ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தணும். முந்தைய காலங்கள்ல நம்ம ஊர்கள்லாம் எப்படி இருந்தது, எல்லாம் மாறி போயிடுச்சு. முந்தைய காலங்கள் என்ன செய்வான்னு கேட்டா, வேலைக்கு முஸ்லீம் அல்லாதவங்களும் ஊர்ல இருக்கிறாங்க, வேலைக்கு வருவாங்க, வீட்டு வேலை, அவங்களுக்கு தான் நோன்பு கடமை இல்லை. முஸ்லீம் அல்லாத முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வேலைக்கு வருவாங்க, கொள்வாங்க. அல்லது நோயாளிகள் இருப்பாங்க, அப்ப அவங்களால நோன்பு பிடிக்க இயலாது.
இவங்கெல்லாம் எங்க போய் சாப்பிடுவாங்கன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. ஹோட்டல் எப்படி வச்சிருப்பான்னு கேட்டா ஒரு திரையை போட்டு தான் வச்சிருப்பாங்க. எல்லா ஹோட்டல் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திருக்கேன். சின்ன வாலிப வயசுலயே நம்ம பார்த்திருக்கிறோம். எல்லா ஹோட்டல்களையும் திரை தான் என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டு வச்சிருப்பாங்க. மகரிபு பாங்க சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் திரையை கலட்டுவாங்க. இது எந்த ஹோட்டல்ல, முஸ்லீம் ஹோட்டல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள் நடத்தின ஹோட்டலையும் அப்படித்தான் இருக்கும். இப்ப அதெல்லாம் முஸ்லீம்கள் ஹோட்டல்ல அப்படி இல்லை, சும்மா உட்கார்ந்து சாப்பிடுற நிலைமைக்கு வந்துருச்சு. நீங்க உண்மையிலேயே நோன்பு பிடிக்காத நிலை இருக்கலாம், அது வேற விஷயம். நோன்பு பிடிக்க முடியாத நோய் இருக்கலாம், காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த ரமலானை கண்ணியப்படுத்தும் முகமாக பகிரங்கமா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது மறைவாக தான் சாப்பிடணும். நம்ம பெண்கள் பாருங்க, முடியாத நிலை, நோன்பு பிடிக்க கூடாத நிலையில் இருப்பாங்க, ஹைதுடைய காலத்தில் இருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட வீட்டுல பிள்ளைகள் இருந்தா தெரியாம அடுப்புங்கரையில கதவு மூடிக்கிட்டு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு கூட அப்படி இருக்கிறாங்க. அவ்வளவு பத்தினித்தனமான பெண்கள். நம்ம ஊர்ல நம்முடைய ஆபாக்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த வழிமுறைகள் இருக்கிற ரகசியமா சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா சாப்பிடுறதுக்கு வெக்கப்படுவாங்க. ரமலான் காலத்துல கூசும் அவங்களுக்கெல்லாம் இந்த நாள். ஆனா நோன்பு பிடிக்க அவங்களுக்கு ஹராம், ஹராமான நிலையிலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, அப்படி இருந்தாங்க பெண்கள். இந்த எல்லாமே உடைக்கப்பட்டு சாதாரணமாக ஆக்கப்பட்டு இந்த ரமலானினுடைய கண்ணியமும் வீணடிக்கப்பட்டு சாதாரணமாக ரமலான எல்லாரும் ரமலான ஒரு மாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டா. இதற்கு முக்கியமா வஹாபிகளும் ஒரு காரணம். வஹாபிகளும் இதுல முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அருமையான, ஏன்னா அவங்க சாதாரண ரமலான்ல தானே அவங்க சண்டை பிடிச்சது. சண்டையே ரமலான்ல தானே கொண்டு வருது. ஷைத்தான கட்டி போடப்படுதுன்னு சொல்றாங்க, இவன் அவுத்து விட்டிக்குது. இவர் ரமலான தைக்காக்கல பிரச்சனை பண்றது, பள்ளிவாசல பிரச்சனை பண்றது, அப்படி போறது. இப்படி ரமலான் வந்துட்டாலே பிரச்சனைகளை உருவாக்குவது. இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இவர்களும் அதற்கு ஒரு காரணமாக, இவர்கள் மட்டுமல்ல இவர்களும் முக்கிய காரணமாக இருந்தார்கள். ஆக இந்த அது என்ன பேண்டது, ஆபாக்களுடைய வழி என்ன, இப்படிலாம் பேசி அந்த பண்பாட்டை எல்லாம் உடைத்து விட்டார்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் அழகான பாருங்க. இந்த ஹதீதுகளுடைய அடிப்படையில ரமலான கண்ணியப்படுத்துறதுங்கிற ஒரு முறை. அதுக்காக அவங்க நோன்பு வைக்கலையே, அவங்க நோன்பா வச்சிருக்கிறாங்க, அந்த பெண்கள் நோன்பா வச்சிருக்கிறாங்க. அந்த ரமலானினுடைய நாள் என்பதால் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் மறைமுகமாக அந்த என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் கூட, ஏதாவது குடிக்கிறதா, தண்ணி குடிக்கிறதா இருந்தா கூட மறைமுகமாக என்ன குடிப்பாங்க. பானையில அந்த மூடிய திறக்கிற சப்தம் கூட கேட்காது, அவ்வளவு பயந்து செய்வாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை, இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆக இவைகள் எல்லாம் மீண்டும் நம்முடைய பழைய நிலை மீண்டும் நம் மக்களிடத்திலே வரணுங்கிறதா நம்முடைய ஆசை. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானா. ஆக ரமலானை யார் கண்ணியப்படுத்தி நோன்பு வைக்கிறார்களோ அவர்களை சொர்க்கம் விரும்புகிறது. அதே மாதிரி ஒரு தாலில் குர்ஆன் ஓதுவது. இன்னைக்கு குர்ஆன் ஓதுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. குர்ஆன் ஓதுறது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. முந்தைய காலங்களில் சுபுஹ் துருதுட்டு பள்ளியிலிருந்து வந்தா வரிசா வீடுகளில் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும். இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு குர்ஆன் ஓதுற சத்தங்கள் மகரிபுக்கு பிறகும் சுபுஹுக்கு பிறகும் குர்ஆன் ஓதக்கூடிய சப்தங்கள் வீடுகளிலே ஒலித்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கு என்ன இருக்கு, டிவியினுடைய சத்தம் ஒலிக்குது. மகரிபுக்கு பிறண்டா சுபு பிறகு ஒரு ஃபேன் ஓடுற சத்தம் மட்டும் தான் என்ன செய்யுது, கேட்குது. இதுதான் இருக்கு. வேற சத்தங்கள் குர்ஆனினுடைய சத்தம் பெரும்பாலும் விதிவிலக்காக 1-2 இருக்கலாம். ஆனால் முந்தைய காலங்களில் விதிவிலக்காக 1-2 பேர் தான் ஓதாம இருந்தாங்க, படுத்து தூங்குவாங்க. இன்னைக்கு விதிவிலக்காக என்ன இருக்குது, ஓதுறது 1-2 இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் உருவாகி விட்டது. அதெல்லாம் மாறி வரணும். நம்ம இப்ப ஹாஃபில்களாக இருக்கக்கூடிய நாங்க கூட குர்ஆன் எப்பதான் ஓதப்படுது, ரமலான் வந்தாதான் குர்ஆனை ஓதுறதுங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகி விடுச்சு. எனவே அதெல்லாம் மாறி எல்லா காலங்களிலும் குர்ஆனை நம்முடைய ஆபாக்கள் மகரிபுக்கு பிறகு சுபுஹுக்கு பிறகு இந்த 2 நேரத்திலையும் குர்ஆனை ஓதுறதை வழமையாக்கி வச்சிருந்தாங்க. அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். அப்படி நாம் கொண்டு வந்து விடுவோமையானால் சொர்க்கம் நம்மை தேடும். நாம் சொர்க்கத்தை தேடுறதுங்கிறது போக சொர்க்கம் நம்மளை தேடுது. வாண்டு நம்மை அழைக்கிறது. இறைவா, என்னை அவர்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, அவளை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று கெஞ்சி கதறுகிறது, நம் மீது ஆசை கொள்கிறது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மூன்றாவதாக ஹாஃபிதுல் லிசான், நாக்க பேன்றது. மனசுல வந்துறதெல்லாம் பேசக்கூடாது, காதுல கேட்பதையும் பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காதில் விழுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு மற்றவனிடத்திலே போய் நீ சொல்வதற்கு அவன் ஒரு பொய்யன் என்பதற்கு அது ஒன்றுமே போதுமானதுங்கிறான். ஒருத்தன் ஒரு பொய்யன் சொன்னா ஒருத்தன் இருக்கிறான், அங்க ஒரு செய்தி கேட்டான், அங்க ஒரு செய்தி கேட்டான், அங்க ஒரு செய்தி, எல்லாத்தையும் வந்து அவன் கேட்ட செய்திகள் தான். நீ கேட்ட செய்திகளை எல்லாம் நீ வேறு இடத்தில் போய் சொல்வதாக இருந்தால் நீ ஒரு பொய்யன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்ன செய்யணும், கேட்ட செய்தி உண்மையா அப்படிங்கிறது தெரியணுமா இல்லையா? செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நான் இனிமே ராத்திரி பூரா தூங்க மாட்டேன், ராத்திரி பூரா தூங்குறது இல்லை.
பகல் பூரா சாப்பிடுறது இல்ல, பகல் பூரா நோன்பு தான், ராத்திரி பூரா நின்று வணங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏட்டுது. அப்ப அவங்கள கூப்பிட்டு கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, ஏன் இப்படி சொன்னீங்கன்னா கேட்கல. முதல் அலம் உஹ்பர் அன்னக தஸூமுன் நஹார வ தக்கூமுல் லைல். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவங்கள பார்த்து கேட்கறாங்க, அப்துல்லா நீங்க ராத்திரி பூரா நின்று வணங்குறது தூங்குறது இல்ல, பகல் பூரா நோன்பு பிடிக்கிறது சாப்பிடுறது இல்ல என்று நீங்கள் ஒரு முடிவு செய்ததாக ஒரு தகவல் எனக்கு வந்தது, அது சரியான்னு கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு படிச்சு தர்றாங்க. அப்ப சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட இப்படி ஒரு தகவல் என்கிட்ட வந்திருக்குது, சரியா? நீங்க அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்றதா இருந்தா முதல்ல என்ன செய்யணும், முதல்ல அது சரியாங்கிறது அந்த ஆள்கிட்ட விளங்கணும், இல்லாட்ட வாய் மூடி சும்மா இருக்கணும். அதான் நாவ பேன்றதுங்கிறது. என்ன சும்மா அவங்க இஷ்ட பிரகாரம் அப்படியா இப்படியா இப்படிலாம் பேசுறது இருக்குதே, நம்மை அறியாமல் நம்முடைய நன்மைகளை அழித்து போட்டுவிடும். நான் இவ்வளவு நன்மை செஞ்சேன், உண்மையிலே நல்ல நிறைய நன்மைகள் செய்திருப்போம். கியாமத்து நாளையில வந்து பார்க்கும்போது நம்ம லிஸ்ட்ல நிறைய நன்மைகளை காணோம். என்ன ரப்பே இப்பெல்லாம் காணமே, எல்லாம் நீ இன்னும் பேசினா பாரு, இதெல்லாம் அது தின்றுடுச்சுமா. எனவே அதற்கு நாம் இடம் வைக்க கூடாது. வஹாஃபிதுல் லிசான், நாவை பேணக்கூடியவர்களை சொர்க்கம் விரும்புகிறது. யார் நாவை பேணுவதாக எனக்கு வாக்கு தருகிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை வாக்கு தருகிறேன்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பொறுப்பேற்கிறாங்க, சொர்க்கம் நான் தர்றேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எவ்வளவு பெரிய பவர்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணுமோ, எவ்வளவு பெரிய பொறுப்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நீ நாவை பேண்றியா, சொர்க்கத்தை நான் தர்றேன் உனக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணக்கூடிய ஹதீஸ் புகாரியிலேயே பதிவாகி இருக்கிறது. எனவே நாம் நாவை பேண வேண்டும். அதற்கு அடுத்தது ஓ முத்இமில் ஜீரான், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உணவு கொடுப்பது. இது ஒரு பெரிய விஷயம். இந்த ஜீரான் பண்டை வீட்டுக்காரங்க யாரு, அவங்க முஸ்லிமா, அவங்க வந்து இந்துக்களா கிறிஸ்தவர்களா யாரோ, அவங்க இவங்கள சீக்கியர்களா யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அண்டை வீட்டுக்காரர்கள் தான் சொல்லலாம் சொல்லிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு முஸ்லீமுக்குன்னு சொல்லல, யாரா இருந்தாலும் உணவு கொடுப்பது. அப்ப அந்த இதெல்லாம் என்னன்னு கேட்டா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதா இருந்தா அந்த உறவுகளை வளர்ப்பது. பக்கத்து வீட்டுக்காரங்களோட உறவுகளை என்ன செஞ்சுக்கணும், வளர்த்துக் கொள்ளணும், நல்ல உறவோடு இருக்க வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அண்டை வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய நிலையை அவர்களுடைய ஹக்கை பேண வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு சட்டங்களை சொன்னா நான் எந்த அளவுக்கு நான் எஞ்சினேன் என்று கேட்டா, சொத்திலும் கூட அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டியது வந்துவிடுமோ என்று எண்ணும் அளவிற்கு, சொத்துல பங்கு இல்ல அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களை என்ன செஞ்சிருக்கிறான், நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அண்டை வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறான். கொஞ்சம் முன்னுக்கும் அந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறான் என்றால், இந்த 4 விஷயங்களை யார் பேணி வருகிறார்களோ அவர்களை சொர்க்கம் நேசிக்கிறது, சொர்க்கம் அவர்களை விரும்புகிறது என்று சொல்லிவிட்டு இன்னல்லாஹ தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, யக்ஃபிரு லில் அப்தில் முஸ்லிமி இன்த இஃப்தாரிஹி மா மஷத் இலைஹி ரிஜ்லாஹு வமா கபலத் அலைஹி யதாஹு வமா நலரத் இலைஹி ஐனாஹு வமா சமிஅத்துஹு உதுனாஹு வமா நத்தக பிஹி லிசானுஹு வமா ஹதத பிஹி கல்புஹு. எவ்வளவு அழகா அல்லாஹ்வுடைய கிருபையை பாருங்க. அல்லாஹ் இந்த ரமலான பேணி ஒரு மனிதன் நடந்து வரும் பொழுது அவன் நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அவனுக்கு பிழை பொறுக்கிறான். என்ன பிழையெல்லாம் மன்னிக்கிறாங்கிறது லிஸ்ட் அப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னென்ன பிழையெல்லாம் அவன் மன்னிக்கிறான் நோன்பு திறக்கிற நேரத்தில். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தானி, நோன்பு திறப்பவர்களுக்கு 2 சந்தோஷம், நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷம், நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு 2 சந்தோஷம். ஃபரஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, ஒன்று அவர்கள் நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். நமக்கு சந்தோஷம் இருக்கத்தானே சரி. பாருங்க, காலையிலேருந்து நோன்பு பிடிச்சிருப்போம், 13 மணி நேரம் 14 மணி நேரம் நம்ம நோன்பு பிடிக்கிறோம், வேலைக்கு போறோம், அது போறோம், ஒன்னும் சிந்திக்கிறது இல்லை. அந்த கஞ்சி முன்னால இருக்கும் பாருங்க, அப்பதான் டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கேட்டல, இன்னுமா டங்கா அடிக்கல, இன்னுமா வாங்க சொல்லல, இன்னுமா டைம் ஆகல, அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். இது மார்க்கத்தில் வரவேற்கப்பட்டதுங்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் விரும்புகிறான், அந்த சந்தோஷத்தை என்ன செய்யலாம், அல்லாஹ் விரும்புறான். அது வரைக்கும் நம்ம கட்டுப்பாடு இருந்திருக்கிறோம், இப்பவும் கட்டுப்பாடு, அதுக்காண்டி குடிச்சிட இல்ல. அது ஒக்து வந்த பிறகுதான் நம்ம என்ன செய்யலாம், கஞ்சி எடுத்து சாப்பிடுறோம், பேரிச்ச பழத்தை சாப்பிடுறோம். ஆனா ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க, நம்ம எதிர்பார்க்கிறோம், அது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கவா செஞ்சோம். அந்த ஒரு 10 நிமிஷத்துல தானே அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் வருகிறது. ஆக அது ஒரு சந்தோஷம் என்கிறார்கள்
நமது அருள் நபி கண்மணி செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று. இன்னொன்று ஓ ஃபரஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, இன்னொன்று அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துவான். அது ஒரு சந்தோஷம். அல்லாஹ் எனக்காக வேண்டிப்பா நீ பசியா இருந்தா, எனக்காகப்பா நீ கட்டுப்பாடா இருந்தா, எனக்காக நீ தாகமா இருந்தா அப்படின்னா அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துறான். இப்போ ஒரு பிரதமர் வந்து கண்ணியப்படுத்துறான்னு வைங்க, நம்ம பிரதமருக்கு ஒரு முக்கியமான ஆளா ஆயிட்டோம், அதுல ஒரு முதலமைச்சர் முக்கியமான ஆளாயிட்டோம், அவர் இடத்துல நம்ம போறோம், அவர் நம்மளை கண்ணியப்படுத்துறான்னு வச்சுக்கிடுவோம். அவரோட தகுதி கண்ணியப்படுத்துவார்ல, சும்மா ரோட்ல வச்சா என்ன அப்படி சும்மா சால்வையை போடுவாரு. அவருக்கு அதுக்கு தகுந்தவர் அவருடைய மாளிகைக்கு அழைத்து, அது ஜனாதிபதி இருந்தால் ஜனாதிபதிகளை அழைத்து ஒரு விருதை தந்து அதை தந்து ஒரு பெரிய விருந்து முக்கியமான ஆக்கள்லாம் கூப்பிட்டு எவ்வளவு கண்ணியப்படுத்துவார். அவருடைய தகுதிக்கு அவர் செய்யறார். அவருடைய தகுதிக்கு அவர் அப்படிதான் செய்யணும். அவர் தகுதிக்கு அவர் செய்யறார் என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் அவன் தகுதிக்கு செய்யும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நபிமார்களை எல்லாம் கூட்டு வச்சு சந்தோஷப்படுத்துவான். பாருங்க, இவன் யார் தெரியுமா? எனக்காக வேண்டி பசியோட இருந்தவன், எனக்காக வேண்டி தாகத்தோட இருந்தவன், எனக்காக வேண்டி ஆசைகளை அடக்கி கொண்டு இருந்தவன் என்று ரப்புல் ஆலமீன் அத்தனை நல்லவர்களுக்கு, சாலிஹீன்கள், நபிமார்கள், ஷுஹதாக்களுக்கு மத்தியில வைத்து நம்மளை பெருமை பாராட்டும். எப்படி இருக்கும்? ஒரு பிரதமர் நம்மளை பத்தி பேசினாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இல்லையா? பேப்பர்ல வருது, இவர் டீப்பா அப்படின்னா ஒரு பெரிய மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய பேச்சா இருக்கு. நாம பேசினா ஒண்ணு பெருசா, ஒரு ஆளை பத்தி நம்ம பேசுறோம் பெருசா இருக்காது. இதே பேச்ச ஒரு பிரதமர் பேசினான்னு வைங்க, இஷ்யூ ஆயிடும், எல்லா மீடியாக்களிலும் வந்துடும். ஏன்னா பேசுவது பிரதமர் என்பதால். அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் என்னும் பொழுது எல்லா நபிமார்களும் கூர்ந்து கவனிப்பாங்க, எல்லா சுஹதாக்களும் கவனிப்பாங்க, எல்லா ரசூல்மார்களும் கவனிப்பாங்க, எல்லா சாலிஹீன்களும் கவனிப்பாங்க. எல்லா இடத்துலயும் அது என்ன செய்யுது? அது எல்லா மீடியாக்கள் அங்கேயும் ஒரு வகையான மீடியாக்கள் இருக்கத்தானே செய்யுது. கோடான கோடி மக்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா வைத்து நம்மை புகழுகிறான். அது ஒரு சந்தோஷம். சரி, இந்த நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் என்ன பிழைகளை எல்லாம் பொறுக்கிறான் என்பதை சொல்லும் பொழுது மா மஷத் இலைஹி ரிஜ்லாஹு, எந்த பாவத்தின் அளவில் அவனுடைய கால்கள் நடந்ததோ அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒமா கபலத் அலைஹி யதாஹு, அவனுடைய கைகள் எதை பற்றியதோ, ஒரு பாவத்தை, ஒரு பாவமானக்காரு ஒரு உணவை போய் எடுக்கிறான் வைங்களேன், அந்த மாதிரி பற்றியதால் அதை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். ஒமா நஸரத் இலைஹி ஐனாஹு, அவனுடைய இரண்டு கண்களும் எதை பார்த்ததோ, பார்க்க கூடாத ஒன்றை பார்த்தால் அதை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒமா சமிஅத்துஹு உதுனாஹு, அவனுடைய இரண்டு காதுகளும் எதை கேட்க கூடாததை கேட்டதோ அதை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒமா நத்தக பிஹி லிசானுஹு, அவனுடைய நாவு எதை பேசியதோ அதை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒமா ஹதத பிஹி கல்புஹு, அவனுடைய கல்புல என்ன தப்பான எண்ணங்கள் வந்ததோ அதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளவு கிருபையாளன்கிற பாருங்க. இந்த நோன்பு திறக்கிற நேரத்துல அந்த மாதிரி. அப்ப அந்த நோன்பு, அதனாலதான் சொல்லுவாங்க, அந்த நோன்பு திறக்கிற அந்த ஒரு நிமிஷம், அந்த நோன்பு திறக்கிற வேலையில ஒரு அல்லாஹ் தஆலா அதை எதிர்பார்க்கிற நேரம், சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய முக்கியமான விஷயம், நோன்பு திறக்கிற அந்த வேலையில் நீங்க கொஞ்சம் வாயை வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க, சில விஷயங்களை வேண்டியிருக்கு, அதான் அல்லாஹ் கபூல் செய்யறான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கிறான் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரம் அது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பு திறக்கும் வேளையிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சொல்றாங்க, கியாமத் நாள் வந்து விட்டால், இதா கான யௌமல் கியாமத்தி வபஅஸ மினல் குபூரி அவ்ஹல்லாஹு இலா ரிதுவான் இன்னி அக்ரஜ்து ஸாயிமீன மின் குபூரிஹிம் ஜாயிஈன ஆதிஷீன். இது ஒரு பெரிய வேலை பாருங்க. யார் ரமலான சங்கைப்படுத்தினார்களோ, நோன்பு பிடிச்சு குர்ஆனை ஓதியெல்லாம் சங்கைப்படுத்தினாங்களோ, அவங்கள அல்லாஹ் தஆலா கபூர்லேருந்து எழுப்பும் பொழுதும் பசியோடையும் தாகத்தோடையும் தான் எழுப்புவானாம். இப்ப நம்மெல்லாம் அந்த மாதிரி எழும்புறது நல்லது நமக்கு. என்னடா அந்த நேரத்துல பசியும் தாகமா இருந்தா பெரிய கஷ்டம் இல்ல, அந்த நேரத்துல பசி இல்லாமையும் தாகம் இல்லாம எழும்புறது தான் ஆபத்து. அந்த கபூர்லேருந்து எழும்பும் பொழுது பசியோடையும் தாகத்தோடையும் நோன்பாளிகளை எழுப்பி விட்டு அல்லாஹ் சொல்வானா, ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தினுடைய அதிபதியா இருக்கிறாங்கல்ல, பொறுப்பாளர் சையதுனா ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வான், இன்னி அக்ரஜ்து ஸாயிமீன மின் குபூரிஹிம் ஜாயிஈன ஆதிஷீன், நான் நோன்பாளிகளை, எனக்காக வேண்டி நோன்பு பிடித்தவர்களை நான் பசியோடும் தாகத்தோடும் கபூர்லேருந்து எழுப்பி இருக்கிறேன். ஃபஸ்தக்பல்ஹும் பிஷஹவாத்திஹிம் மினல் ஜினான், எனவே நீங்க என்ன செய்யுங்க, சொர்க்கலோகத்துல என்ன இன்பமான உணவுகள் இருக்குதா அதெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுங்க. எங்கம்மா, சொர்க்கம் போறதுக்கு முன்னாலேயே நமக்கு கிடைக்குது, சொர்க்கம் போறதுக்கு முன்னாலேயே கிடைக்குது. உடனே அவங்க என்ன செய்வாங்க, மேலெடுத்த ஆர்டர் இல்லையா,
இதுக்கு மேல ஒரு ஆர்டர் இல்ல. அல்லாஹ் ஆர்டர் போடுறான். ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அனுசுவாங்க ஃபயகு வயஸீஹு வயகூல் அய்யுஹல் கில்மான் வல் வில்தான் அலைக்கும் பிஅத்பாக். எல்லாம் கொண்டு வாங்கன்னு ஏய் பிள்ளைகளே கொண்டு வாங்க. சொர்க்கலோகத்துல கில்மான் ஒரு குழு இருக்கு. சின்ன பிள்ளைகள், இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் அங்க இருப்பாங்க. ரொம்ப நூறானியத்தா இருப்பாங்க. அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். இந்த மாதிரி குழந்தைகள், இந்த குழந்தைகள் அங்க உருவாக்கப்படக்கூடிய குழந்தைகளா அல்லது முஸ்லீம்களினுடைய குழந்தை, சின்ன பிள்ளைகளே மூத்தா இருப்பாங்களா அந்த குழந்தைகளாங்கிறதெல்லாம் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஏதோ மொத்தத்துல அழகு மிகுந்த நூறானியத்தான பிள்ளைகள் அங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, ஹிதுமத் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சொர்க்கவாதிகளுக்கு அவங்க ஹிதுமத் செய்யறதுக்காக அல்லாஹ் தஆலா கீன்பான்களை குழந்தைகளை வச்சிருப்பான், சின்ன பிள்ளைகளை வச்சிருப்பான். அவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை இவங்க அழைப்பாங்க. ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் ஏன் வாங்க பிள்ளைகளே வாங்க வாங்க என்று சொன்னதும் அவர்கள் எல்லாம் நூறினால் மூடப்பட்ட தட்டுகளை தூக்கி கொண்டு ஓடி வருவாங்க. ஃபயஜ்மு அக்தர் மின் ஆதிலிர் ரமல். இந்த பொடி மணல் இருக்கு பாருங்க, மண்ணினுடைய எண்ணிக்கையை விட அதிகமா இருப்பாங்களாம். கொஞ்சம் கூட்டமா வருவாங்களாம். மண்ணினுடைய எண்ணிக்கை, பொடி மணல், இந்த கடல்ல பார்த்த இந்த ரமல் பொடி மணலா இருக்கும் இல்லையா, கடற்கரை மணல், அந்த மணலை விட அதிகமாக ஒரு பெருங்கூட்டமா நினைச்சுவாங்க, மக்கள் எழும்பி வருவாங்க. கத்தராத்தில் அம்தார். அப்படி இல்லைன்னு சொன்னா மழை துளிகளினுடைய எண்ணிக்கை அளவுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் கிளம்பி வருவாங்க. கவாகிபு சமா, அல்லது வானத்தினுடைய நட்சத்திரங்களின் அளவிற்கு, அல்லது அவுராக்கில் அஷ்ஜார், மரங்களினுடைய இலைகளின் அளவுக்கு. ஆக மொத்தத்தில் கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த எண்ணிக்கை இருக்கு. அந்த மக்கள் அப்படியே கிளம்பி வருவாங்க. என்ன கொண்டோம், பில் ஃபாகிஹத்தில் கதீரா ஒல் அஷ்ரிபத்தில் லதீதா ஒல் ஆத்திமத்தி ஷஹியா. அருமையான பழங்கள். சில பழங்களை வாங்கினா நல்லா இருக்கு, அதே பழங்களை வாங்கும்போது அது புளிச்சு போய் இருக்குது, சில சமயங்களில் புழு ஆகிக்குது. அந்த கதையெல்லாம் அங்க கிடையாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும், எல்லாம் தனிச்சுவையாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லும் பொழுது எப்படின்னு கேட்டா, ஒரு மாம்பழ மரம் இருக்குது, நம்ம பாக்குறோம், இது என்ன ஒரே பழத்துல உள்ளதா, ஒரு பழம் கடையில போய் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குது, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா அது நல்லா இருக்கிறது இல்லை. அப்ப அவனுக்கு தெரியும் இது பழம் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு. அப்போ அவன்கிட்ட கேட்கறது நம்ம என்ன கேட்போம், ஒரே மரத்தில் உள்ள நல்லா இருக்குப்பா அந்த பழம், மற்ற பழங்கள்லாம் ஒரே மரத்தில் உள்ள பழம் தான், ஒரே மரத்தில் உள்ள பழம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மரத்தில் உள்ள பழங்கள் எல்லாம் ஒன்று போல் இருக்கும். ஆனா சொர்க்கலோகத்தில் அப்படி இல்லை. ஒவ்வொரு மரத்திலே இருக்கக்கூடிய, ஒரு கிளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழமும் சுவையில் வித்தியாசப்படும். அதெல்லாம் அப்படி வச்சிருக்கிறான். எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கணும்னு வச்சிருக்கிறான். எல்லாமே துனியால இருந்து டிஃபரன்ஸா இருக்கணும் என்று வைத்திருக்கிறான். அவ்வளவு இனிமையான பழங்களை தட்டுக்களிலே வைத்து 100 அப்படி தட்டே மினுமினு மினுங்கும். நாங்க வெளியில போகும்போது அந்த தங்கம்லாம் வச்சுக்கிறோம், அந்த தங்க கடைகள் அங்க பார்த்தா தங்க கடைகள் சுபான்லாம் அந்த விலையெல்லாம் பார்த்தா நமக்கு கீழே வந்துடும் போல. மிகுவான வச்சிருக்கிறான், கம்மல் வச்சிருக்கிறான், அதுல ஒரு பவளத்தை சொல்லி வச்சிருக்கிறான், அல்லது டைமண்டை வச்சிருக்கிறான், மதிப்பே தெரியல, சும்மா லட்சக்கணக்கான டாலர்னு போட்டிருக்கிறான். பார்க்கவே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. சுபஹானல்லாஹ். இதெல்லாம் சோனலோகத்துல பார்க்கும்போது இதெல்லாம் குப்பை. சொர்க்கவாதம் அடியெல்லாம் குப்பை, நம்ம குப்பையில போடுற பொருள்கள் இருக்கும் இல்லையா. சொர்க்கலோகத்துல பார்க்கும் பொழுது நாம் சொல்றது அதிகபட்சமாக சொல்லவில்லை. சொர்க்கலோகத்திலே நுழைந்த பிறகு இங்க வச்சிருக்கிற பாக்க இதெல்லாம் யாரு வாங்கவா நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம அட இவ்வளவு விலை போட்டு வச்சிருக்கிறானே, இதை யாரு வாங்குவா, வாங்கி என்ன செய்ய போறாங்க, இதை வாங்கி அவங்க கழுத்துல போட போறாங்களா, காதுல போட போறாங்களா, கையில போட போறாங்களா, மோதிரமா அணிய போறாங்களா, இப்போ கம்மலை அணிய போறாங்க. நம்ம யோசிக்கிறோம். விலைகளை பாருங்க, பிள்ளைகளை கூட்டு போகும்போது பாக்கணும், விலைய பாருங்க, இது என்னப்பா விலை, இது அதுவும் நம்ம ரூபாய் இல்ல டாலருங்கிறான். இங்க மகாங்க டாலர்னு சொல்லி பார்க்கும்போது 6 பெருக்கி பார்த்தோன்னா அது எங்கனையோ போய் நிக்குது. சுபஹானல்லாஹ். இது என்ன, இதுக்கு நம்ம ஒரு பெரிய கடையை வச்சிடலாம். அந்த ஒரு ரிங்குக்கோ அல்லது ஒரு மாலையை வச்சு அதுல இருக்கக்கூடிய விலைக்கு ஒரு பெரிய ஜுவல்லரி வச்சிடலாம். அவ்வளவு ஒரே இதுலயே அவ்வளோத்தையும் முடக்கி வச்சிருக்கிறான். தங்கத்தாலேயே பொருட்களை வச்சிருக்கிறான். இன்னும் ஒரு இடத்துல போய் காட்டு பண்ண அவன் என்ன, மக்களை கவர்றதுக்காக வேண்டி அமெரிக்கன் டாலரை வச்சு அதுக்கு மேல ஒரு காப்பை வச்சுக்கிறான். என்ன மாதிரிலாம் நடக்குது. சுபஹானல்லாஹ். இப்படி எல்லாம் ஒரு குதிரத்து மக்களுடைய வியாபார டிக்ஸ், வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள். ஆனால் இந்த அனைத்துமே, இங்க இருக்கக்கூடிய அனைத்துமே ஆகிரத்தினுடைய சொர்க்கத்லோகத்தில் இருக்கக்கூடிய ஆக குறைந்த பொருளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய விலை டே அப்பான்னு சொல்றோம் இல்ல, அதெல்லாம் குப்பைக்கு போடுறது. இதுல குப்பையில போடுறதுலப்பா, இதையும் பக்கம் கொண்டு வந்து வைக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தட்டுக்களை தூக்கி கொண்டு அந்த இளம் சிட்டுக்கள், அந்த குழந்தைகள் ஓடி வருவாங்களாம். வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டா சுபஹானல்லாஹ், அதெல்லாம் சாப்பாடா, சில பேர் அந்த வாயில வச்சா உள்ள இறங்குறதே தெரியலப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதை விட இன்பம் எல்லாம் அங்கே இருக்கும். அல்லாஹ் அதை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நசீபாக்கி வைக்கட்டும். அப்படிப்பட்ட பழங்கள், ஒல் அஷ்ரிபத்தில் லதீதா, இன்பமான பானங்கள், ஒல் ஆத்தியமத்தி ஷஹியா, ரொம்ப ருசிகரமான உணவுகள், இவைகள் எல்லாம் கொண்டு வந்து
ஃபயத்அமு மல் லக்கிய மின்ஹும் வயகூலு குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க குடிங்க சாப்பிடுங்க. அந்த பிள்ளைகள் அன்பு தொல்லைகள், சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கன்னு பிள்ளைகளா வந்து நிற்கும். எதை திங்க எதை விட சுபானல்லா திண்டு பார்த்து சில சமயங்களை விருந்துக்கு போயிட்டுன்னு சொன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. சரியான பசியா இருக்கும். இதை திங்கவா அதை திங்கவா எதை திங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 2 தான், கறி கத்திரிக்காய் சர்பத் முடிஞ்சு போச்சு. சில ஊர்களில் 10-12 வெரைட்டிஸ் வைப்பாங்க. இதை திங்கவா அதை திங்கவா அதை திங்கவா இதை திங்கவான்னு ரொம்ப தகையராகி போய் மனுஷன் என்ன செய்வான், தடமாறி போயிடுவான். நம்ம ஊர்ல அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டாங்க, 2ஓட விஷயத்தை முடிக்கிறாங்க. சரி ஹைர், ஒவ்வொரு ஊரினுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் அது. அத மாதிரி அங்க கொண்டு தரப்படக்கூடிய அந்த உணவுகளினுடைய வெரைட்டிஸ், உணவுகளினுடைய வகைகள், சுவை தன்மைகள் தட்டுகளாக வந்து குவிந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள்லாம் வந்து குவியாங்க. ஒருத்தரையே பல பிள்ளைகள் சூழ்ந்து கொள்வாங்க. ஒருத்தரையே பல பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்பாங்க. அப்ப அவங்க வயிறார புசிப்பார்கள். குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க குடிங்க என்று வகை வகையான பானங்கள். அங்க எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மேல முடியாதுப்பாங்கிற பேச்சுல அங்க கிடையாது. நம்ம எவ்வளவு மனுஷன் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, 2 விஷயத்த போதும் பணம். எவ்வளவுதான் பணத்தை கொடுங்க காணாது, எவ்வளவுதான் ட்ரெஸ்ஸை கொடுங்க காணாது, எவ்வளவுதான் நிலத்தை கொடுங்க காணாது. சாப்பாடு கொடுங்க முடியாதுப்பா எனக்கு போதும்ன்றான். 1. 2வது அடி லரப்பு கொடுத்தா அவன் அது போதும்ன்றான். இந்த 2 தான் மனிதன் போதும் என்பது என்று சொல்லுவார்கள். ஆனால் அங்க அப்படி இல்லை, சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். பசிங்கிறதெல்லாம் இருக்காது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். பசிச்சாதான் சாப்பிடணுங்கிறது இங்க விதி. தாகித்தால் தான் குடிக்கணும் என்பது துனியாவினுடைய விதி. அதான் உடலுக்கு ஆரோக்கியம். அங்க பசியே எடுக்காது. ஆரம்பத்தில் இது சொர்க்கலோகத்துக்குள்ள போயிட்டானா, கபூர்ல இருந்து எழும்பும் போது நோம்பாளிகள் பசியோட வருவாங்க இருக்குது. ஆனால் சொர்க்கலோகத்திற்குள் போனதற்கு பிறகு பசி தாகங்களாம் கிடையாது. ஏன்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌதர் நீர் அருந்தி விட்டால் அவன் லா யலுமு அபதா, அவன் தாகிக்கவே மாட்டான் ஹதீஸ் சொல்லுது. அப்ப திரும்ப குடிப்பானா இல்லையா? குடிச்சிட்டு தான் இருப்பான். தாகங்கிறதெல்லாம் இருக்காது. இன்பத்துக்கு குடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். தாகங்கிறத பசிங்கிறத இனி கிடையாது. தாகத்துக்கு சாப்பிடுறது பசிக்கு சாப்பிடுறதுலாம் இல்லை. இன்பத்துக்கு இனிமே இன்பம் மாத்திரமே அங்கு என்று இருக்கும். ஆக இந்த கபூரிலிருந்து எழுந்து வரக்கூடிய நோன்பாளிகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சங்கைப்படுத்துகிறான். அப்படி சங்கைப்படுத்தும் போது குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, கடந்த காலங்களில் நீங்க எப்படிலாம் இருந்தீங்க, எவ்வளவு தாகி பசியோட இருந்தீங்க, எப்படிலாம் கடந்து இருந்திருக்கிறீங்க அல்லாஹ்வுக்காக, இப்ப நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் திறந்து வைத்திருக்கிறான் என்று அந்த கில்மான்கள், அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துவார்கள் என்று அருள் நபி கண்மணி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். ரொம்ப அற்புதமான செய்தி. நான் மேராஜுக்கு செல்லும் போது ஒரு மலக்கை பார்த்தேன். அந்த மலக்கை பத்தி அவங்க வர்ணிக்கிறாங்க. இப்ப அதை சொல்றதுன்னா நீண்ட நேரம் ஆயிடும், நீண்ட ஹதீஸ். அது இன்ஷா அல்லாஹ் அந்த அற்புதமான செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நோன்பாளிகளை அல்லாஹு தஆலா இவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான். ரமலான் என்றால் என்ன என்று நாம் சொன்னோம். நோன்பாளிகளின் நோன்பு திறப்பதினுடைய நிலைமை என்ன, நோன்பு திறக்க வச்சா அதற்கு என்ன கூலி கிடைக்கிறது என்பதெல்லாம் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பினுடைய ஒவ்வொரு நாளிலும் என்னென்ன பரக்கத்துகள் இறங்குகிறது என்பதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. ரமலான் என்பது நமக்கு கையில தந்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். கையில தந்தாச்சு, அதை அழகான முறையில் பயன்படுத்துறது நம்முடைய பொறுப்பு. இந்த கண்ணியப்படுத்துறதுங்கிறது நம்முடைய பொறுப்பு. என்னத்தை கொண்டு தந்தா, அல்லாஹ் ரஹமத்தை தந்துட்டான், மகபிரத்தை தந்துட்டான், இதுக்கும் மினனார், 3ஐயும் கையில தந்திருக்கிறான். ரஹமத்தை அருளை தர்றான், மகபிரத்து பாவ மன்னிப்பை தர்றான், நரகத்தை விட்டு விடுதலையும் கையில தர்றான். இனி அதை நாம அணிவித்துக் கொள்ளாம இருந்தா அது யார் மீது குற்றம்? அல்லாஹ் நம்ம கையில கொண்டு தர்றான். நீ லேசா நரகத்தை விட்டு விடுதலைப்பா, லேசா உன்னுடைய பாவங்கள்லாம் பொறுத்தர்றேன், எல்லா அருளும் உனக்கு கிடைத்திரும், நீ சரியான முறையில் பயன்படுத்திக்கோ. இவ்வளவு கையில கொண்டு தந்திருக்கிறான். எப்படின்னு கேட்டா, இப்ப இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றோம். ஒரு +2 எழுத போறார், தேர்வு எழுத போறார், வந்து சொல்ற இந்த இதான் உனக்கு கொஸ்டின், இதான் ஆன்சர். கொஸ்டினையும் கையில தந்து ஆன்சரையும் கையில தந்து இந்தாப்பா படிச்சுக்க. எப்படி ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயே கொஸ்டினும் கையில தந்தாச்சு, ஆன்சரையும் கையில தந்திருக்கு. இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர் தந்திருக்கு. இவன் ஒழுங்கா எழுதலன்னா இவனுக்கு பிடிச்ச கொழுப்பு தானே. இப்படி ஒன்று தரப்படும் ஒரு அரசாங்கம் கொண்டு தருதுன்னு வச்சுக்கிடும். ஒரு அரசாங்கமே ஒரு கல்வியினுடைய டிபார்ட்மெண்ட் அப்படியே தருதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்தாப்பா இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர். இந்த கேள்வியை தான் கேட்போம். ஒரு 20 கொஸ்டின் இருக்குது, இந்த 20 கொஸ்டின் தான் அதுல வரும். இதே கொஸ்டின் தான் திருப்பி தரப்படுது, இதே ஆன்சர் தான், இதை எழுதிட்டா போதும், நீ முழு செண்டம் வாங்கிடலாம் என்று கையில தரப்பட்டதற்கு பிறகு ஒருத்தன் எழுதலன்னு சொன்னா அவன் நசீபற்றவன் தானே. அதே மாதிரிதான் இந்த ரமலான் அல்லாஹ் நம்ம கையில கொண்டு தந்திருக்கிறான். நீ நரகத்தை விட்டு லேசா விடுதலை பெறலாம்,
நீ ஒரு சின்ன நன்மைகள் சதக்கா செஞ்சியா அதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் தர்றான், நோம்பு பிடிச்சியா அதற்கு ஏகப்பட்ட நன்மைகள் தரான், ஜக்காத்தை சரியா கொடுத்தியா அதற்கு ஏகப்பட்ட நன்மைகள், குர்ஆனை ஓதினியா அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னா என்று சொன்னாயா, எல்லாத்துக்கும் நன்மைகளை குவிக்கிறான் அல்லாஹ். லேசா நம்ம நன்மை தட்டு அப்படி கணத்துக்கிட்டே போயிடும். அவ்வளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த ரமலானை மிக இலகுவாக, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, இந்த ரமலான் என் உம்மத்தின் மாதம், அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். எனவே இந்த உம்மத்து சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அருள் நபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது போன்று நாம் அவர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு இந்த புனிதமான ரமலானை நாம் கண்ணியப்படுத்துவோமாக. அப்படி கண்ணியப்படுத்தக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.